அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு அற்புத வாழ்க்கை. அப்பன் உயிர் துளி கொடுத்து, அம்மை உயிரை சுமந்து, தொப்புள் கொடி உயிர் வளர்த்து, 10 மாதம் கருவறை இருட்டில் மூச்சு பயிற்சி கண்டு பூமியின் வெளிச்சத்தில் வந்து விழுந்த குழந்தை, வித்தியாசமான உருவம் கொண்டு, வேற்றுமையான எண்ணம் கொண்டு, மனிதாபிமானம் குணம் கொண்டு வளர்ந்து வாழ்ந்து நல்லது கெட்டது சுகமும் அவமானமும் கண்டு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமான அனுபவம் கண்டு, இதுதான் உலகம், இதுதான் வாழ்க்கை, இதுதான் பாதை, இதுதான் பயணம் என்று தெரிவதற்குள்ளே விதி சதி செய்து இயற்கை மாற்றம் கொண்டு உடலை வளர்த்து, அறிவை வளர்த்து, நட்பை வளர்த்து, எதிர்ப்பை வளர்த்து, கோழையை எதிர்த்து வீரத்தை வளர்த்து, படிப்பு கொண்டோம், தினமும் பிடித்த உணவு உண்டோம், வேலை கொண்டோம், உழைப்பு கொண்டோம், பணம் கண்டோம், திமிர் கொண்டோம், ஆணவம் கொண்டோம், அறியாமை கொண்டோம், ஏளனம் கொண்டோம், எளிமை துறந்தோம், பழைய நிலையை மறந்து பணம் கண்டு புது வாழ்க்கையை வாழ்ந்தோம், பணம் கண்டு பாசம் என்ற வேஷம் கொண்டோம், மனைவி மக்கள் கண்டோம், பேரப்பிள்ளை கண்டு பேரின்பம் கொண்டோம். ஒரு நாள் அப்பன் உயிர் துளி வெளுத்து சாயம் போக, அம்மை கொடுத்த உயிர் போக, உணவு கண்டு வளர்த்த உடல் மட்டும் அனாதையாய் இடுகாட்டின் நெருப்பின் வாயில் போக, பெத்தவளும் வர தயாராக இல்லை, பெத்தவனும் வர தயாராக இல்லை, உள்ளத்தாலும் உடலாலும் இணைந்து வாழ்ந்த கட்டிய மனைவியும் வர தயாராக இல்லை, பெத்த சீர்மிகு பிள்ளையும் வர தயாராக இல்லை, பேருமடைந்த 1000 முத்தம் நீ கொடுத்த பேரப்பிள்ளையும் உடன் வர தயாராக இல்லை. உன்னுடைய உயிர் போனால் சகலமும் போனது, உடல் நெருப்போடு போனது, பணம் வீட்டோடு நின்றது, பாசம் சுடுகாட்டோடு போனது, கடைசி வரை யார் வருவார் என்று அறியும் ஆற்றல் எவன் அறிவான் அகிலத்தில். அனுபவத்தோடு சேர்ந்த கர்ம வினையும் பாவமும் புண்ணியமும் கடைசி வரை வந்து சேர்ந்தது. சுடுகாட்டு வெந்தணலில் ஒரு கைப்பிடி சாம்பல் மட்டுமே மிஞ்சியது. 60 வருடம் இல்லை, 100 வருட வாழ்விற்கு மிச்சம். இவ்வளவுதான் வாழ்க்கையின் இவ்வுலகில். எதுவும் உடன் வர முடியாது என்று தெளிந்த நமக்குள் எதுக்கு இந்த கேவலமான வஞ்சம், வக்கீரம், பொறாமை, ஏளனம், வரம்பு மீறிய பேச்சு, தகுதி மீறிய ஆசை? பொறுமையோடு எளிமையோடு நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்தால் போகும் பாதை கடைசியில் மோட்சத்திற்கு வழிவகுக்கும். நாம் வாழும் காலத்தில் போட்டியின்றி, பொறாமையின்றி, காமமின்றி, குரோதம் காட்டாமல், களவு செய்யாமல், பேராசை கொள்ளாமல், அடுத்தவரின் குடியை கெடுக்காமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிறரின் தவறை மன்னித்து பழகுங்கள். தன்னிடம் 1000 கரைகள் 1000 குறைகள், அவற்றை நீக்கிய முயற்சியுங்கள். பிறரை பழிக்காதீர்கள். நல்ல வண்ணம் வாழலாம், வாழ்வில் வளம் பெறலாம். என்பணி விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும். சொல்வது என் கடமை, முடிவெடுப்பதன் உரிமை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.